நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான முந்திரி கேக்கு தான். இது வந்து பார்த்திங்கன்னா குங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் பண்ண போகிறோம். நல்லா சாஃப்டாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். ஸ்வீட் செய்ய தெரிலனா கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ இதுக்கு 1 கப் முந்திரி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நல்ல சூடான தண்ணி ஊற்றிட்டு 30 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் நீங்கள் அப்படியே வச்சுருங்க. இது வந்து சாஃப்ட் ஆகணும். இது நல்லா சாஃப்ட் ஆனால் தான் அந்த முந்திரி கேக் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிருங்க. இந்த தண்ணி நமக்கு தேவையில்லை. உங்களுக்கு அது எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இதே மெத்தடில் நீங்கள் பாதாமில் பண்ணலாம், பிஸ்தாவில் பண்ணலாம், நிலக்கடலையில் கூட நீங்கள் பண்ணி பாருங்கள். இதை அரைக்கும் போது நீங்கள் தண்ணி இல்லைனா பால் ஊற்றி அரைச்சிக்கலாம். நான் பால் தான் ஊற்ற போகிறேன். கிட்டத்தட்ட 1/2 கப் பால், காய்ச்சி ஆற வச்ச பால் தான். நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். எந்த ஒரு லம்ஸ் எல்லாம் இல்லாமல் நம்ம அரைச்சி ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து ஊற்றிக்கலாம். இந்த பேஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணியாக இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். தண்ணியாக இருந்ததுன்னா நல்லா வராது. இப்போது 1 கப் சர்க்கரை இல்லைனா வெல்லம் எது வேணாலும் போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட 1/3 கப்லேருந்து உங்களுக்கு 1/2 கப் நெய் கூட போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சுகரெல்லாம் கரைஞ்சி கிட்டத்தட்ட ஒரு டோ மாதிரி நமக்கு வரும். அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ நீங்கள் கீழே அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும் நம்ம. ஸோ பாருங்கள், இப்போ சுகரெல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 கம்பி பதம், 1/2 கம்பி பதம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லாமே ஒன்றா போட்டு தான் பண்ணுவோம். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி வெல்லமாக இருந்தாலுமே வெல்ல பவுடர் இருக்கும். இல்லைனா வெல்லத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா துருவி வச்சுக்கோங்க. அதை இதில் போட்டுட்டு இதே மாதிரி கிட்டத்தட்ட 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் ஆகும். இது வந்து பேன்லேருந்து ஒட்டாமல் வர்றதுக்கு. இன்கேஸ் உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். கீழே அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அடிக்கனமான பாத்திரமோ நான்ஸ்டிக்கோ எடுத்துக்கோங்க. ஃப்ளேவருக்கு ஏலக்காய் போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வனிலா எசன்ஸ் கூட நீங்கள் போடலாம் பிடிக்கும்னா. இப்போ பேனில் ஒட்டாமல் வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த ஸ்டேஜில் எடுத்து போட்டோம் அப்படின்னா அது ஒன்றும் சேராது. இன்னும் நமக்கு டைம் ஆகும். அதாவது இன்னொரு 10 மினிட்ஸ் ஆகும்னு வைங்க. இது வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்ததாக நான் சொன்ன மாதிரி ஒரு மாவு, சப்பாத்தி மாவெல்லாம் நம்ம பண்ணுவோம். அந்த அளவுக்கு நமக்கு ஓரளவுக்கு திக்காக வரும். இப்போ பாருங்கள், சுருண்டு வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் கடையில் அப்படின்னா கொஞ்சம் கலர் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் கலர் ஆட் பண்ணுறது உங்களோட இஷ்டம்தான். இது கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈரக்கையிலையோ இல்லை நெய் தடவிட்டோ இந்த மிக்சரை லைட்டாக எடுத்து உருட்டி பாருங்கள். இது நல்லா ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா பர்ஃபெக்டாக கேக் வந்து செட் ஆகிடும். ஸோ அப்படி இல்லைங்கும்போது அது ரன்னியாக அப்படி நம்ம ட்ரேயில் போட்டாலும் சொதன்னு ஹல்வா மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், எனக்கு பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. நல்லா சாஃப்டான உருண்டை மாதிரி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நம்ம கஜு கட்லிக்கு மாதிரியே நமக்கு வந்துடுச்செல்லாம் மாவு. இப்போது ட்ரேவை வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு முந்திரி கேக் இதில் போட்டுடலாம். ஈவனாக இமீடியட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரேவை வந்து இன்ஸ்டண்ட்டாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோவில் எண்டில் சொல்லியிருக்கேன். இது மாதிரி பட்டர் ஷீட் வந்து ஈஸியாக போடுறதுக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் வீடியோட கடைசியில் பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஷைனிங்காகவும் இருக்கும். கிட்டத்தட்ட 30 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. நல்லா செட் ஆகிடும். ஒரு சில டைமில் பதம் கொஞ்சம் தப்புச்சுன்னா ஒரு 2 மணி நேரம் ஆகும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், எனக்கு 30 நிமிஷத்துலேயே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம பட்டர் ஷீட் போட்டுக்கிறதுனால எல்லாமே ஈஸியாக டீமோல்ட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா கூட உங்களுக்கு பட்டர் ஷீட் இல்லைன்னா ஒன்றும் கவலைப்பட வேணாம், நெய் தடவிக்குங்க. ஒரு ட்ரேலையோ இல்லை ஒரு பிளேட்லேயோ இதில் வேணாலும் ஒரு தட்டில் கூட நீங்கள் வந்து தடவிட்டு இதை வந்து போட்டுக்கலாம். ஸோ நான் கட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்ட்டு. இந்த முந்திரி கேக்கில் எல்லாத்துக்கும் தப்பாகிற ஒரு விஷயம், 2 விஷயம். ஒன்று, அந்த டோ ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே எடுத்துட்டிங்க அப்படின்னா ஹல்வா மாதிரி இருக்கும். செகண்டு, ஓவராக குக் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் பர்ஃபெக்டான ஸ்டேஜ்னு ஒன்று கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்னென்னா
அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. அந்த மாவு ஒன்றா சேர்ந்து நமக்கு ஒரு சப்பாத்தி மாவோட கொஞ்சம் சாஃப்டாக வரணும், அவ்வளோதான். அந்த ட்ரிக்கை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இது ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணுறது தான். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்ட்டு. நம்ம மைசூர் பாக் எப்படி சாப்பிடுமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும். கிட்டத்தட்ட 1 வீக் வரைக்குமே நீங்கள் வெளியே வச்சுட்டு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. ஸோ இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு அந்த மைசூர் பாக் மாதிரியே இருக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கார்னிஷ்காக நான் பிஸ்தா வச்சுருக்கேன். இதெல்லாமே ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வெரைட்டி இருக்குது. நீங்கள் வந்து இதோட பிஸ்தாவும் போட்டு பண்ணலாம், பாதாம் போட்டு பண்ணலாம், நிலக்கடலை கூட நீங்கள் போட்டு பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் பட்டர் ஷீட் எப்படி ஈஸியாக வந்து நம்ம ட்ரேயில் செட் பண்ணுறதுன்னு நான் காமிக்க போகிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம உள்ளே செட் ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் தடவிட்டு அந்த பட்டர் ஷீட்டை வச்சிங்கன்னா ஈஸியாக ஒட்டிடும். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது பர்ஃபிக்கு மட்டும் இல்லை, கேக்குக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயும் 1900 ரெசிபீஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் .inங்கிற வெப்சைட்டையும் ரன் பண்ணிகிட்ருக்கோம் 14 இயர்ஸாக. கிட்டத்தட்ட 8000 ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்குது. ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.